எப்படி பிள்ளை நமக்கு தேவை என்றால், தந்தையுடைய ஜனாசாவை நான் தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லி முன்னால் வந்து மூன்றாவது தக்பீரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முழு துஆவையும் ஓதி தொழுவிக்கிற பிள்ளை வேண்டும். எப்படி பிள்ளை நமக்கு வேண்டும் என்றால், மஹ்ஷரிலே நாம் எல்லோரும் ஒன்றாக எழுப்பப்படுவோம், எல்லோரும் ஒரே உயரத்திலே நிற்போம், எல்லோருமே ஒரே உயரம் முஅத்தின்மார்களை தவிர, உடம்பிலே ஆடை இருக்காது. அப்படி இருக்கும் போது அல்லாஹ் தஆலா சிலரை அழைத்து அந்த மகா சபையிலே, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மக்களையும் அழைத்து வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய மஹ்ஷரிலே, அரசாத்துல் கியாமாவிலே சிலரை அழைத்து அல்லாஹ் தஆலா கௌரவிக்கிறார். நம்ம பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம், நினைவு சின்னம் கொடுத்து கௌரவிக்கிறோம். அல்லாஹ்வுடைய மேற்பார்வையில் ரசூல்மார்கள் நிற்கிற சபையில், நபிமார்கள் நிற்கிற சபையில், சஹாபா பெருமக்கள் நிற்கிற சபையில், அவுலியாக்கள் நிற்கிற சபையில், உலக மக்கள் எல்லோரும் நிற்கிற சபையில் அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை அழைத்து அவர்களுக்கு கிரீடங்களை அணிவித்து கௌரவிப்பான். தலையிலே அவர்களுக்கு கிரீடங்கள். எதற்காக என்று கேட்கிற போது, உன்னுடைய மகன் குர்ஆனை மனப்பாடம் செய்ததற்காக உனக்கு தரப்படக்கூடிய பரிசு. அல்லாஹ் அக்பர். இந்த பிள்ளை தான் நமக்கு தேவை. போலீஸ் ஸ்டேஷனிலே போய் அங்கே போலீஸ்காரனுக்கு முன்னால் கை கட்டி நின்று நம்முடைய பிள்ளைக்காக பிணைக்கு சைன் பண்ணி எடுத்து வருகிற பிள்ளை வேண்டாம். நீதிமன்றத்திலே போய் லோயர்களிடத்திலே நம்மை நிற்க வைத்து தலைகுனிய வைக்கிற பிள்ளைகள் வேண்டாம். விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டு குடும்பத்தவர்களுடைய தலைகளை எல்லாம் கவிழ்க்கிற பிள்ளைகள் வேண்டாம். ஒரு தந்தை என்ன கனவு காண வேண்டும் என்றால், நான் உயிரோடு இருக்கும் போதும் என்னை பார்க்கிற குழந்தை, நான் வயோதிபத்தை அடைந்து உணர்கிற நேரத்தில் எனக்கு பக்கத்திலே வந்து எனக்கு ஆறுதலாக இருக்கிற குழந்தை, ஒவ்வொரு நாளும் எனக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகளை செய்கிற குழந்தை, எனக்காக துஆ செய்கிற குழந்தை, என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டி கவனிட்டு எனக்காக வேண்டி முன்னால் வந்து ஜனாசா தொழுகை நிறைவேற்றுகிற பிள்ளை, நான் அவனை வளர்ப்பதற்காகப்பட்ட கடன்களை எல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய பிள்ளை, என்னுடைய குடும்பத்தை எனக்கு பிறகு பார்க்கக்கூடிய பிள்ளை, அவனுடைய சுஜூதுகளிலே ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி சதீரா என்று துஆ செய்யக்கூடிய பிள்ளை, மக்பராவுக்கு வந்து பார்த்து போகக்கூடிய பிள்ளை, குர்ஆனை மனனம் செய்து நாளை மறுமையிலே அந்த மகா சபையில் என்னை கௌரவத்திற்குள்ளாக்கக்கூடிய பிள்ளை எனக்கு வேண்டும் என்று கனவு காண வேண்டும் பெற்றோர்களே.